அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் டெக் பூம். தமிழ் டெக் பூம். இன்றைய ஸ்மார்ட் ஃபோன் உலகில் அனைவருமே கண்டிப்பாக ஒரு இமெயில் அக்கௌண்ட் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. ஸோ கூகுள் மெயில் யூஸ் பண்ணுறவங்களுக்காக ஒரு 5 டிப்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த டிப்ஸுகள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. சப்போஸ் தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இந்த 5 ட்ரிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். டாப் 5 ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள் போகலாம். நம்பர் 1 ட்ரிக், கான்ஃபிடென்ஷியல் மெயில். ஜிமெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கம்போஸை கிளிக் பண்ணி ஒரு புது மெயிலை நம்ம எப்படி அனுப்புறதுக்காக டைப் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம டூ அட்ரஸ் எல்லாமே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி உங்களோட மெசேஜை நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இது நாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நாம் ஒருவருக்கு அனுப்பும் மெயிலை அவரை தவிர வேறு யாரும் படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கான்ஃபிடென்ஷியல் மெயில் ரொம்ப யூஸ் ஆகும். ஹாய், கான்ஃபிடென்ஷியல் மெயில் டெஸ்டிங் ஃப்ரம் தமிழ் டெக் பூம். இப்போது நீங்கள் ஏதோ ஃபைல் அட்டாச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் நம்மளோட சேனல் கூடிய ஐக்கனை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் என்ன ஃபைல்ஸ் வேணுனாலும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே எல்லா மெயிலும் சென்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னே இந்த செட் ஒரு 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியல் மெயிலை கிளிக் பண்ணிக்கோங்க. செட் எக்ஸ்பைரின்னு இருக்கும். இதில் எக்ஸ்பைரி டேட் 1 வாரம், 1 மாதம், 3 மாதம், 5 இயர்ஸ் இப்படி ஏகப்பட்டிருக்கும். நான் இப்போது 1 டைம் செட் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ரெக்யூர் பாஸ்கோடுன்னு இருக்கும், ரெக்யூர் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். இது நம்ம எஸ்எம்எஸ் பாஸ்வேர்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா ஆட் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது ஏன்னா உங்களுடைய நீங்கள் அந்த அனுப்புகிறவங்களுடைய மொபைல் நம்பர் அதில் டைப் பண்ணிக்கணும். அப்போ தான் அதுலேருந்து எஸ்எம்எஸ் போகும். அவங்க அந்த மெயிலை ஓப்பன் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு அவங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக போகும். அப்போ மட்டும்தான் அந்த மெயிலை அவங்களால ஓப்பன் பண்ணி படிக்க முடியும். அதுக்காக நம்ம அவங்களுடைய மொபைல் நம்பர் அதில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் திஸ் மெயிலுன்னு கேட்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அனுப்பிடுங்க. பார்த்திங்கன்னா நான் மெயில் அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு மெயில் ஐடி, அந்த அனுப்பின மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் கான்ஃபிடென்ஷியல் மெயில் எப்படி வந்திருக்குங்கிறத. வியூ தி மெயிலுங்கிற இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுடைய மொபைல் நம்பர் அதில் சென்ட் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். இந்த சென்ட் பாஸ்வேர்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு பாஸ்வேர்டு போயிடும். பாருங்கள், ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை நீங்கள் அந்த பாஸ்கோடில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. இது ஒரு 5 மினிட்டுக்கு தான் இந்த பாஸ்கோடு ஒர்க் ஆகும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கோடை போட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மெயில் ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் ரிசீவ் பண்ண மெயில் ஓப்பன் ஆகும். பாருங்கள், கண்டென்ட் எக்ஸ்பயர்ஸ் ஆன் 22 February 2021 இருக்கும். அதாவது நான் 1 டே செட் பண்ணியிருந்தேன்னா அப்படி 1 டேலே அது டெலிட் ஆயிரும். ட்ரிக்ஸ் நம்பர் 2, தேவையற்ற அஞ்சலை நீக்குவது எப்படி. நாம் சப்ஸ்கிரைப் செய்திருக்கும் நிறைய தேவையற்ற ஸ்பேம் மின்னஞ்சல்களை எப்படி ஈஸியாக அகற்றலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இதுக்காக நீங்கள் கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணி unroll.me unroll.me டைப் பண்ணிக்கோங்க. இதேமாரி கூகுள் ப்ளே ஸ்டோர் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆப்பும் இருக்குது. பட் இந்த அப்ளிகேஷன் இந்தியாவில் அவைலபிள் கிடையாது. ஸோ நம்ம அப்படியே பேக்கில் வந்துடுங்க. சைன்அப் ஆன்லைன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயிலை நான் கேட்குறேன். நீங்கள் கூகுள் மெயில் வச்சுருந்தீங்கன்னா ஜிமெயில் மூலமாக அதை கிளிக் பண்ணி அந்த ஐ அக்செப்ட் கொடுத்துருங்க. கொடுத்தாச்சுன்னா நீங்கள் உங்களுடைய எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும்.
சில பெர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும், அதை அலோவ் கொடுத்துருங்க. வெல்கம் டு unroll.me அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம அதில் வந்து அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போது நமக்கு என்னெல்லாம் மெயில் ஐடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். நாம் 33 மெயில்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே வரும். அடோப், ஹாப்பி பை, இப்படி ஏகப்பட்ட இருக்குது. இதில் நம்ம ஜஸ்ட் இந்த சைடு பாருங்களேன், ரைட் சைடில் அன்சப்ஸ்கிரைப்னு இருக்கும். அதை நீங்கள் லைட்டாக வந்து டச் பண்ணி அதை அப்படியே எல்லாத்தையும் நீங்கள் அகற்றலாம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அன்சப்ஸ்கிரைப்ட், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அகற்ற மெயிலெல்லாம் இந்த சைடு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். நான் இப்போ 10 மெயில்ஸ் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரிக்ஸ் நம்பர் 3, பூமி ரேங்க். இந்த ட்ரிக்ஸ் எதுக்குன்றால், நீங்கள் ஒருவருக்கு முக்கியமான மெயில் அனுப்பியிருப்பீங்க, அவங்க பதிலை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் வேலையின் பழுவால் நீங்களும் மறந்துருப்பீங்க, அவங்களும் மறந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட மெயிலை எப்படி நீங்கள் வந்து ஈஸியாக கண்டறியலாம், அவங்களுக்கு ரிமைண்ட் மெயில் அனுப்பலாங்கிறதுக்காக தான் இதுக்கு நீங்கள் வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி இதே boomerang@gmail.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. அதில் ஆட் தீஸ் டுவர் இமெயில் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பூமிராங் மெயில் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் ஜிமெயில் இப்படி இருக்கும். நம்ம ஜிமெயிலில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஜிமெயிலை கிளிக் பண்ணி நம்மளுடைய இமெயில் ஐடியை வந்து அதில் வந்து பதிவு செஞ்சுக்கிடணும். ஸோ சில பெர்மிஷன்ஸ் கேட்கும், அதெல்லாம் அலோவ் கொடுத்துருங்க. அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ட்ரிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நீங்கள் வந்து உங்களுக்கு ரிப்ளை அனுப்புறதுக்கு வந்து அவங்க மறந்துட்டால் கூட அது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக காட்டி கொடுத்துரும். ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் அவங்களுக்கு ரிமைண்ட் மெயில் அனுப்பலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பின இந்த மெயில் நம்ம இப்போ இந்த பூமி ரேங்க்ங்கிற இந்த ட்ரிக்ஸை பயன்படுத்தி நம்ம இப்போ வந்து ஒருத்தருக்கு நம்ம வந்து மெசேஜ் அனுப்புகிறோம். நான் ஜஸ்ட் ப்ளீஸ் ரிப்ளை அர்ஜென்ட்னு டைப் பண்ணி அனுப்புகிறேன். சென்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய இது இருக்குது. அதாவது டுநைட், டுமாரோ, எப்போ அவங்க ரிப்ளை உங்களுக்கு அனுப்பணும், இல்லை எத்தனை டைமுக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை அனுப்பணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து செட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைமை நம்மளாகவும் செட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா 10:15 இந்த மெயில் அனுப்பியிருக்கேன். ஸோ 10:20க்குள்ளே எனக்கு வந்து 10:20க்கு எனக்கு ரிப்ளை வரணும் அப்படின்னு நான் டைப் பண்ணி இது வந்து செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணி இப்போ நான் சென்ட் அனுப்பியிருக்கேன். இப்போ நான் சென்ட் பண்ண மெயில் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் அவுட்லுக்கு தான் மெசேஜ் சென்ட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். பட் நான் ஓப்பன் பண்ணலை, ரிப்ளையும் கொடுக்கல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சைடில் பார்த்தா தெரியும் 10:19 ஆயிடுச்சு, 10:20 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கன்னா நம்மளுடைய இன்பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இடத்துல வந்து இந்த ரிப்ளை அவங்க அனுப்பாமல் இருந்தீங்கன்னா அந்த மெயில் வந்து தான் வந்து நிற்கும். ஸோ ஃபஸ்ட்டே அந்த பூமிராங் மெயில் தான் வந்து நிற்கும். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. அதை ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி மேலே வந்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா பூமிராங் ரிட்டர்ன்ட் அப்படின்னு ஒன்று சைடில் கொடுத்துருக்கோம், பூமிராங் ரிட்டர்ன்ட். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து காட்டி கொடுக்கும். ஸோ நம்ம ஈஸியாக மெயில் அவங்களுக்கு அனுப்பலாம். 4, இமெயில் அனலிட்டிக்ஸ். இது எப்படின்னு பார்ப்போம். நம்முடைய மின்னஞ்சல் செயல்பாடுகளை இதன் மூலம் ஈஸியாக நம்ம அறியலாம்.
நாம் யாருக்கெல்லாம் மெயில் அனுப்பியிருக்கோம், எத்தனை மெயில் ரிசீவ் பண்ணியிருக்கோம், யாரு கூட அதிகமாக வந்து மெயில் ரிப்ளை பண்ணியிருக்கோங்கிற முழு டீட்டெயில்ஸை இதில் நம்ம பார்க்க முடியும். இதுக்காக நீங்கள் அதேமாதிரி தான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி email-analytics.com அப்படின்னு டைப் பண்ணி அதை ஒன்று கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். அதில் கிளிக் பண்ணி ஷோ மை அனலிட்டிக்ஸ்னு கொடுத்துருங்க. உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட் கேட்கும். ஸோ எந்த மெயில் ஐடியோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சில பெர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ அதை அலோவ் கொடுத்துருங்க. இப்போ இதோட டேஷ்போர்டு இப்படி தான் வரும். நம்ம டேட்டா வந்து சிங்க் ஆகிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா இமெயில் ரிசீவ்டு 84 இமெயில் ரிசீவ் பண்ணியிருக்கேன். 34 பீப்புள்ஸ்கிட்டேருந்து 84 மெயில் ரிசீவ் பண்ணியிருக்கேன். இது ஸ்பேம் 19. இப்படி முழு டீட்டெயில்ஸும் நமக்கு வரும். டிராஃபிக் பார்த்திங்கன்னா கேட்டகரைஸ் வைஸாக இது வந்து நிறைய பிரிச்சிருப்பாங்க. ஸ்பேம் மெயிலு எல்லாமே இருக்கும். நம்ம எவ்வளோ மெயில் சென்ட் பண்ணியிருக்கோம், இப்போ முழு டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ரெஸ்பான்ஸ் டைம் எல்லாமே இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய மெயில் கூடிய முழு டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 5 ட்ரிக்ஸ் கிராண்ட் ஜிமெயில் அக்சஸ் டு சம்மன் எல்ஸ். இந்த ட்ரிக்ஸ் வந்து சாதா நம்ம க்ரோம் ப்ரௌசரில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம அந்த க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி 3 டாட்ஸ் ஓப்பன் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் தான் www.gmail.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ டெஸ்க்டாப் சைட்டில் எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். ரைட் சைடில் மேலே பாருங்கள் ஒரு கியர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சி ஆல் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்னு ஒரு செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நேர கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. கிராண்ட் அக்சஸ் டு யுவர் மெயில் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கிராண்ட் அக்சஸ் டு யுவர் ஆட் அனதர் அக்கௌண்ட்டுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்குவாங்க. கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய எந்த நண்பரை வந்து உங்களுடைய மெயிலுக்கு ரிப்ளை அனுப்புறதுக்கு வந்து அந்த அக்சஸ் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, பாஸ்வேர்டு கொடுக்காமலே உங்களோட மெயில் ஐடியை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான இது யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுடைய மெயில் ஐடி வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், வேறு மெயில் ஐடி ஒர்க் ஆகாது. அதை போட்டுட்டு நீங்கள் வந்து சென்ட் மெயில் டு கிராண்ட் அக்சஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரைட் சைடில் பாருங்கள் பெண்டிங் அப்படின்னு இருக்கும். மேலே போய் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ செட்டிங்ஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது எந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அக்சஸ் கொடுத்தீங்களோ அது வந்து ரிவ்யூ செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பெண்டிங் இருக்கும், அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து பெண்டிங்னு காட்டாது. இந்த ட்ரிக்ஸ் எதுக்குன்னா நம்ம சில நேரங்களில் வந்து நம்மளோட மெயில் ஐடி வந்து நம்மளால் அணுக முடியாத இருக்கிற சந்தர்ப்பங்களில் நம்மளுடைய பாஸ்வேர்டு கொடுக்காமலே நம்மளுடைய நண்பர்கள் மூலமாக நமக்கு வந்திருக்கிற மெயில் ஐடிக்கு இருந்து அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகிறது. ஸோ நீங்கள் இந்த 5 ட்ரிக்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜிமெயிலில் வந்து கண்டிப்பாக மெயில் அனுப்பும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக நீங்கள் இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. புது புது டெக் தகவல்கள் உடனுக்குடன் உங்கள் கைகளில். நன்றி.